ரகுராமன் அவர்களே, மதிமுகவின் மதிப்புமிக்க தலைவர்கள் வி.எம். கந்தசாமி அவர்களே, டி.கே.ஆர். காளியப்பன் அவர்களே, எஸ். ஆறுமுகம் அவர்களே, எம். துரைசாமி அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மதிப்புமிக்க தலைவர்களே, காடை பால் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, கே.பி. சாமிநாதன் அவர்களே, கே.சி. தங்கராஜ் அவர்களே, கே.சி.ஆர். சுரேஷ் அவர்களே, இ.எஸ். ரமேஷ் அவர்களே, ஏ. ஜெகநாதன் அவர்களே, கவின் அவர்களே, ஆர். பாலசுப்ரமணியம் அவர்களே, ஏ.கே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதிப்புமிக்க தலைவர் திரு குணவளவன் அவர்களே, விஜயபாலன் அவர்களே, மணலி கே. முரளி அவர்களே, சந்திரகுமார் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, ரிச்சர்ட் அவர்களே மற்றும் இந்த அணியில் பங்கு பெற்றுள்ள மதிப்புமிக்க தலைவர்களே, மக்கள் நீதி மையத்தின் சார்பில் பி.வி. முருகன் மாவட்ட செயலாளர் அவர்கள், அபுதாஹிர் பி. ராஜா அவர்கள், பி. சேமால் அவர்கள், ஆம் ஆத்மி கட்சியினுடைய சகோதரி சுனிதா அவர்கள், அருள்முருகன் அவர்கள், பி. மாதர் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐஏஎம்எல் மதிப்புமிக்க தலைவர்கள் ஜான் பாட்ஷா அவர்களே, அப்துல் கரீம் அவர்களே, கவுஸ் மைதீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பாபு என்கிற எஸ்.கே. முகமது அலி அவர்களே, அப்துல் மஜீத் அவர்களே, சகோதர சகோதரிகளே, இது எங்களுடைய கட்சி கூட்டமாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனை இல்லை. தோழர்களே என்றால் எல்லோரையும் கவராகும். எனவே அந்த ஒரு வரியோடு பேசி பழகிவிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்களில் அவ்வளவு எளிதில் வசப்படுவதில்லை. அதனால் யாராவது பெயரை நான் குறிப்பிடாமல் இருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அதை குறிப்பிட்டதாக கருத வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, இங்கே உங்கள் உழைப்பை பற்றி சொன்னால் அது வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது. அவரவர் கட்சியினுடைய வேட்பாளர் நின்றால் எவ்வளவு அக்கறையோடு பணியாற்றுவார்களோ அதை காட்டிலும் ஒருபடி மேலே சென்று பணியாற்றி வெற்றிக்கு உழைத்திருக்கிற உங்கள் அனைவரின் பங்கு பணிக்கு நான் தலைவணங்கி நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். உங்கள் பங்கு பணி என்பது விரித்து சொல்ல முடியாத அளவிற்கு பெரும் பங்களிப்பாக அது அமைந்திருந்தது என்பதை நடைமுறை அனுபவம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே தலைவர்கள் டூ வீலர்களில் கொளுத்துகிற வெயிலில் உருகி நிற்கிற தார் ரோடுகளில் எந்த விதமான சங்கடங்களையும் வெளிப்படுத்தாமல் வந்த டூ வீலர்களில் வந்த சகோதர தோழர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். கொளுத்துகிறது வெயில், மண்டை பிளக்க வைக்கிற வெயில். அந்த வெயிலில் நின்று தன்னுடைய அரசியல் கடமையை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்ட உங்களை எந்த வார்த்தைகளாலும் சொல்லி அதற்கு நன்றி தெரிவிக்க முடியாது. ஒரே வரி நன்றி என்ற வார்த்தையோடு அதை முடிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் கூர்மையாக சில அரசியல் விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அணி என்பதும் நாம் விரல்களில் மை நீட்டப்பட்டு வாக்களித்திருக்கிறோம் என்ற அடையாளமும் ஒரு அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இன்றைய அரசியல் நோக்கம் என்ன? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த அணி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன.
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்கள் அவரவருடைய கருத்துக்கள். ஆனால் அவரவர் லட்சியங்கள் கருத்துக்களை விட்டுவிட்டு ஒரு பொது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த பொது நோக்கம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். வெறுமனே நன்றி அறிவிப்பு கூட்டமாக அல்லாமல் நாம் நிகழ்த்திய போராட்டத்தின் நோக்கத்தை கூர்மையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவற்றை கவனிப்பதற்கு முன்னர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மதிப்பிடற்கரிய பங்களிப்பை புரிந்து கொள்வதற்கு முன்னர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது பெரும் விவாதத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிற பிரச்சனை இவிஎம் பற்றிய விஷயம். அந்த ஒப்புகை சீட்டையும் எண்ண வேண்டும் என்பது இன்றைக்கு தீர்ப்பு வர இருக்கிறது. அது எப்படி வரும் என்பதை பற்றி நம்மால் அனுமானிக்க முடியாது. ஆனால் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் 19வது ஆண்டு. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். கீழ்மட்டம் வரை கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் பிஜேபி தனித்து போட்டியிடவில்லை, பல கட்சிகளை கூட்டி சேர்ந்து கொண்டுதான் போட்டியிட்டார்கள். அந்த அணிக்கு பெயர் என்டிஏ அலையன்ஸ் என்று அது அழைக்கப்பட்டது. அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் வெறும் 37% தான். 100%ல் 37% மூன்றில் ஒரு பங்கு தான். ஆனால் மூன்றில் ஒரு பங்கான 37% வாக்குகளை பெற்றவருக்கு 303 இடங்கள் கிடைத்திருக்கிறது. அது தவிர ஒரு 50 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. 353 அவர்கள் கூட்டணி இடையில் சேர்த்து. இவ்வளவை அவர்கள் பெற்றது 37% ஓட்டில் 353 இடம். எப்படி சாத்தியமாயிற்று என்று வாக்களிக்கிற வாக்காளர்களை சிந்திக்க வைக்கவில்லை என்றால் ஜனநாயகம் முழுமையடையாது. ஜனநாயக கடமையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற அறிவு அவர்களை எட்டாது. எனவே அவற்றை செய்ய வேண்டிய கடமை முன்னணி ஊழியர்களுக்கு உண்டு. 63% பேர் மோடி வேண்டாம் என்று வாக்களித்தார்கள். 63% மக்கள், பெரும்பகுதி இந்துக்கள் தான். இந்துக்களின் கட்சி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த இந்துக்கள் தான் 63% பேர் மைனாரிட்டியும் சேர்த்து வேண்டாம் என்று வாக்களித்தவர் எப்படி பிரதமராக 10 வருடம் இருக்கிறார்? எப்படி இருக்க முடியும்? ஜனநாயகம் என்பது என்ன? பெரும்பான்மையை ஏற்றுக்கொள்வதுதானே. ஆனால் ஏன் இந்த சிறுபான்மை ஓட்டை பெற்றவர் பெரும்பான்மையான 63% மக்களை நிராகரித்து, அவர்களின் தீர்ப்பை நிராகரித்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார்? அதற்கு காரணம் தேர்தல் முறைகளில் இருக்கிற கோளாறு. உலகின் பல நாடுகளில் மக்கள் பிரதிநிதித்துவ வாக்குரிமை என்பது அது. எவ்வளவு ஓட்டு எந்த கட்சி பெறுகிறதோ அந்த கட்சி பெற்ற ஓட்டுக்கு தக்கபடி எம்பி எம்எல்ஏ என்ற முறைக்கு மாறி பல நாடுகள் வந்துவிட்டன. ஐரோப்பிய நாடுகளிலேயே, உலகின் பல நாடுகளில். ஆனால் நாம் இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லை. தேர்தல் முறையினால் மோடி அதிகாரத்திற்கு வந்து விட்டார். சரி, அந்த முறையை இப்பொழுது மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அது நீண்ட காலம் போராட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 37% வாங்கினவர்களை முதல் கூர்ந்து கவனித்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிடாது. வெறும் மூன்றில் ஒரு பங்கு ஓட்டை பெற்ற பிஜேபி 2 பங்கு ஓட்டுகளை எதிர்த்து வாக்களித்தும் கூட வந்திருக்கிறார் என்றால் ஏன் என்ற கேள்விக்கு விடை கண்டவரும் இந்தியா முழுவதும் விவரத்தை சொல்லிக் கொடுத்த முதல் மனிதர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.
என்ன செய்தார்? திமுகவை ஒரு பலமான கட்சி, இந்தியா முழுவதும் எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுவே தனித்து போட்டியிடலாம். தனித்து போட்டியிட்டு தன்னுடைய கட்சி அணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயன்றிருக்கலாம். ஆனால் அந்த விஷ பரிசோதனையை நிராகரித்து விட்டார் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன செய்தார்? ஒத்த கருத்து. என்ன ஒத்த கருத்து? இந்தியாவில் இந்த பிஜேபி RSS தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற இந்த நோக்கத்தை யார் நிறைவேற்ற விரும்புகிறீர்களோ அவர்கள் அணி சேரலாம் என்று அணி திரட்டினார். அப்படி அணி திரட்டித்தான் போன முறை 2019 வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றது. இந்த விவரம் தான் இந்தியாவில் இந்தியா கூட்டணி அமைய காரணமான முதல் விதை. தமிழ்நாடு மாதிரி ஏன் நாம் செய்யக்கூடாது என்று சிந்திக்க வைத்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கூட்டங்களிலே அவற்றை வலியுறுத்தினார். அப்படி அமைந்ததுதான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணியின் அரசியல் நோக்கம் என்ன? பிஜேபி RSS என்பது தோற்கடிக்கப்பட வேண்டிய தீய சக்தி. தீய சக்தி என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இந்துக்களுக்கோ மனித குலத்துக்கே எதிரி. இந்த தீய சக்தி RSS என்பது அது மாதிரி ஒரு கொடும் விஷ கொக்கு எதுவும் இல்லை. அவ்வளவு விஷத்தன்மை அந்த கொடுக்கிறது. அந்த கொடுக்கின் முனையில் ஆலகால விஷம் என்று சொல்லுகிறார்களே அந்த விஷம் இருக்கிறது. அவ்வளவு தீய சக்தியை தோற்கடிப்பதுதான் இந்த தேர்தலில் நோக்கம். இவர் எம்பியா அவர் எம்பியா என்பது அல்ல. 543 எம்பிக்களுக்கும் தேர்தல் நடந்திருக்கிறது. 543 எம்பிக்களில் பெரும்பான்மை இந்த இந்தியா கூட்டணி வரும் என்பது வெறும் விருப்பம் அல்ல. யதார்த்த நிலைமைகளும் கடந்த ஒரு வார காலத்தில் மிக வேகமாக மாறி வருகிறது. அதற்கு ஒரே ஒரு சாட்சி, மண்டை கலங்கி போனால் பைத்தியம் பிடித்து விடும். மண்டை கலங்கியவர்கள் உலகத் தொடங்கி விடுவார்கள். அந்த வேலையைத்தான் மோடி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறோம் என்று அவருக்கு தெரியவில்லை. என்ன வேண்டுமானாலும் பேசுகிறார்கள். இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறார். ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படியா இருந்தது? ஜவஹர்லால் நேரு பலர் படித்திருக்க மாட்டீர்கள். ஜனநாயகத்தின் வடிவமாய் வாழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு. அந்த நேரு ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தை தவறவிட மாட்டார். வந்து அமர்ந்து எதிர்கட்சி அப்பொழுது ஜாம்பவான்கள் இருந்த காலம். நேருக்கு நிகரான மதிப்புமிக்க தலைவர்கள் எல்லாம் இருந்த காலம். மயிர் விளக்கும் வாதம் நடத்துகிற வல்லமை படைத்தவர்கள். அப்படி இருந்தவர்களை எல்லாம் எதிர்கொண்டவர் நேரு. எதிர்கொண்டு எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்டு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டார். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக 17 ஆண்டுகள் இருந்தார். அப்பொழுது இவர் அறிமுகப்படுத்திய ஒரு பில் மசோதா கடுமையான விமர்சனம் செய்து ஒருவர் லெட்டர் டு எடிட்டர்ல இங்கிலீஷ் பத்திரிகையில் எழுதியிருந்தார். அதை படித்த நேரு அவற்றை வாபஸ் பெற்றுக் கொண்டார். ஒரே ஒரு பிரஜை சொன்ன காரணம் சரியானது என்று ஏற்று அவற்றையே வாபஸ் பெற்ற ஜனநாயகவாதிதான் நேரு. அந்த இடத்தில் அமருகிற அங்குல அருகதை கூட இந்த மோடிக்கு இல்லை. அவர் அமர்ந்த இடத்தில் இவர் அமர்ந்திருப்பதே இந்தியர்களின் ஏமாளித்தனம், வேற ஒன்றும் இல்லை. அவற்றை இந்தியர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாதகம் பிடித்தவர்கள் இவர்கள். வெறும் தேர்தல் இதோடு முடியும். அவர்களோடு நடக்கிற யுத்தம் தொடர்ந்து நடக்கும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது தொடர்ந்து நடத்த வேண்டிய யுத்தத்தில் தேர்தல் ஒன்று, அவ்வளவுதான். இது தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும். டெல்லியில்
இந்திய சுதந்திரத்திற்கு போராடியவர்கள் பற்றி பெரிய பட்டியலே இருக்கிறது, கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் மிக அதிகமாக உயிர் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது உண்மை, உண்மையிலும் உண்மை. அவற்றையே இவர்கள் ஏற்க தயாரில்லை. தேச விடுதலைக்கு பாடுபட்ட மகத்தான புதல்வர்கள் உருவாக்கியதுதான் இந்த அரசியல் சட்டம். அண்ணல் அம்பேத்கர் வரைவு தந்து உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை காலி செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் இவர்கள். இந்தியாவில் குடியரசு முறை யார் வேண்டுமானாலும் மாறலாம், வேறு ஒருவர் வரலாம், யார் வேண்டுமானாலும் ஆளலாம், எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் போராடுவதே ஜனநாயக முறைதான் வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை, குரல். ஜனநாயக அரசியலமைப்பு தான் நம்மை வழிநடத்த வேண்டும். சர்வாதிகாரத்திற்கு இடமில்லை. இந்த நபர் சர்வாதிகாரி. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்தால், நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி வந்தாலும் நாம் இந்த இரு நபர்களின் மீது குற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவேன். இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள், சட்டத்தின் சந்துமந்துகளில் இந்து இடுக்குகளில் தப்பித்துக் கொண்ட குற்றவாளிகள். அது பற்றி நான் நிறைய பேச இது பொருத்தமில்லை. அவர்களை வலியுறுத்துவேன், கட்டாயம் வலியுறுத்துவேன். நான் அரசியலில் நான் தெரிவிக்க விரும்புவதை அடுத்து சாமி அவர்கள் நிறைய சொன்னார்கள். முதலில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எம்பி என்பது எது? உள்ளாட்சி தேர்தல் எதற்கு நடக்கிறது? உள்ளாட்சி அந்த ஊராட்சிகளின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு அரசியல் சட்டப்படி நடக்கிறது. பேரூராட்சியில் நடக்கிறது, மாநகராட்சி நகராட்சிகளில் நடக்கிறது. அந்தந்த தேவைகளை அவர்கள் நிறைவேற்ற பணிக்கப்பட்டவர்கள் சட்டப்படி. நாடாளுமன்ற உறுப்பினரின் வேலையை அரசியல் சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்கிறது. அவர்களின் வேலை என்ன? நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களை வரி எண்ணி பார்த்து அதில் மக்கள் விரோத கருத்துக்கள் இருக்கிறதா, ஜனநாயக விரோத கருத்துக்கள் இருக்கிறதா, அரசியல் சட்டத்திற்கு விரோதமான கருத்துக்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் பரிசீலித்து எதிர்க்க வேண்டும். மிகுந்த விழிப்போடு நாடாளுமன்றத்தில் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்கு அனுப்பப்படுகிறவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களின் வேலை சட்டம் இயற்றுகிற சபை, சட்டம் இயற்றுகிற ஒவ்வொரு சட்டத்தையும் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நானே 5 ஆண்டுகளில் பல சட்டங்களை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறேன், வாக்களித்திருக்கிறேன். ஆனால் சிறுபான்மை எண்ணிக்கை தான் எதிர்த்தது என்பதால் சட்டம் நிறைவேறிவிட்டது. இவர்களுக்கு பெரும்பான்மை இருப்பதால் சட்டங்கள் நிறைவேறிவிட்டன. விவசாய விரோத சட்டம், இங்கே பல விவசாயிகள் இருப்பீர்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன். WTO உலக வர்த்தக கழகம் என்று அதற்கு பெயர். அந்த உலக வர்த்தக கழகத்தில் இந்தியா கையெழுத்திட்டு அதில் உள்ள நிபந்தனைகளை ஒத்துக்கொண்ட நாடுகளில் ஒன்று இந்தியா. அதில் என்ன சொல்லுகிறது? விவசாயிகளின் விளை பொருளுக்கு சர்க்கார் நியாய விலையை நிர்ணயிக்க கூடாது என்று சரத்து சொல்லுகிறது. நாடாளுமன்றத்தை மீறி WTO எப்படி இந்தியாவுக்கு உத்தரவிடலாம்? இந்தியாவின் இறையாண்மை என்னாவது? இதை உணர்ந்து கூட ஏன் கையெழுத்திட்டார்கள்? இவையெல்லாம் கேள்விகள். அதே மாதிரி விவசாயியுடைய விளைச்சலுக்கு மானியம் வழங்கக்கூடாது நிபந்தனை. அதே மாதிரி உணவு தானியங்களை கொள்முதல் செய்து ஆபத்தான காலங்களில் பயன்படுத்த ஸ்டாக் வைக்க கூடாது. இவையெல்லாம் நிபந்தனை. இதனுடைய நோக்கம் என்ன? உள்நாட்டு விவசாயத்தை அழிக்கிற வேலை. அதுதான் இந்தியா செஞ்சிருக்கு. கையெழுத்திட்டு முடித்திருக்கிறார். அப்ப இதை விவசாயிகளுக்கு புரிய வைக்க வேண்டாமா? அவர்கள் புரிய வைக்காமல் எப்படி மாற்றி ஓட்டு போடுவார்கள்? அதை புரிய வைக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. இந்த மாதிரி நான் நிறைய சொல்லுவேன். இப்ப சொல்றதுக்கு அது பொருத்தமான நேரம் இல்லை.
நிறைய விவசாயிகளுக்கு எதிரானது. அதே மாதிரி இந்த கொங்கு மக்கள் பகுதி, கொங்கு மக்கள்னாலே அது அதிமுகவுக்கு ஏதோ பட்டா போட்டு கொடுத்த மாதிரி நினைக்கிறாங்க. இந்த முறை தரைமட்டமா தகர்ந்து விடும். இந்த முறை கொங்கு மக்கள் ஜாதியாக வாக்களிக்க மாட்டார்கள். அனுபவம். கொங்கு மக்கள் நல்லது கெட்டதை பார்த்துத்தான் வாக்களிப்பார்கள். கொங்கு மண்ணில் வாழ்கிற அனைத்து மக்களையும் நான் சொல்லுகிறேன், சாதி அடிப்படையில் அல்ல. கொங்கு பகுதி மக்கள் புத்தி பதம் பார்த்து வாக்களிப்பார்கள். எனவே அவர்களை பகடைக்காயாக இந்த பிஜேபி பயன்படுத்துகிறது, அதிமுக பயன்படுத்துகிறது. இவர்கள் எதையும் எதிர்க்கவில்லை. சகோதரர்களே, நிறைய ஊழலை பற்றி எல்லாம் பேசினா நாக்கே நாரி போய்விடும். அவ்வளவு ஊழல் இவர்கள் செய்திருக்கிறார். அவ்வளவு ஊழல். 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடியா? 1 கிலோமீட்டர் போட எடுத்துருக்காங்க. இதை நாம சொல்லல, சிஏஜி கணக்காயர் குழு, அரசின் கணக்காயர் குழு வரிக்கு வரி ஆராய்ந்து பார்த்து எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது என்று அறிக்கை கொடுத்து விட்டார்கள். 7.5 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடாக மோடி சர்க்கார் நடத்தி இருக்கிறது என்று கணக்காயர் குழு குற்றம் சாட்டியது. இவர்களுக்கு ஊழலை எதிர்க்கிற யோக்கியதை இருக்கான்னு பாருங்க. இவர்களை எல்லாம் அம்பலப்படுத்தணும். இனிமேல் தான் தேர்தல் முடிஞ்சிச்சு, பணி பெற்றுட்டோம். தமிழ்நாட்டில் 40 வெற்றி பெறும், புதுச்சேரி உட்பட. இது நாம் சொல்லவில்லை, எதிர்க்கிற பத்திரிகைகளை ஏற்றுக்கொண்டன. தினமலரே ஏற்றுக்கொண்டது. தினமலர் பிஜேபியினுடைய அப்பட்டமான பத்திரிகை, தினமலர் என்ற பத்திரிகை. அதுவே நம் வெற்றியை மறுக்க முடியவில்லை. எனவே சகோதரர்களே, வெற்றி பெற்று விடுவோம் என்பதில் மாற்றுக்கு இடமில்லை என்பது முழு உண்மை. அந்த அடிப்படையில் நாம் வெற்றி பெறுவோம். வெற்றிக்கு பின்னர் அரசியல் கடமைகள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த அணியில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் RSS பிஜேபி என்ற தீய சக்தியின் விகார உருவத்தை அடையாளம் காட்ட வேண்டும் மக்களுக்கு. இதுதான் இன்றைய அரசியல், இந்தியாவின் அரசியல். இன்றைய இந்திய அரசியல் ஜனநாயகத்தை பரிபூரணப்படுத்த வேண்டும், முழுமைப்படுத்த வேண்டும். பிஜேபி அம்பலப்படுத்த வேண்டும். RSS என்ற கட்டுமிரியங்கள் கொத்துனா இந்தியா முடிஞ்சு போயிடும். அதற்கு இடம் தருவாமல் மக்களை பண்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி, எதிர்காலத்தில் எல்லா பகுதிகளிலும் அலுவலகம் வைக்க வேண்டும். ஏற்கனவே அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகங்களில் செயல்படுவதை மேலும் உறுதிப்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, பிற விஷயங்களை தேர்தலுக்கு பின்னர் அவை தெரிவிக்கப்பட வேண்டியவை, வெற்றிக்கு பின்னர். அது பின்னர் நான் நன்றி அறிவிப்புக்கு வருகிற போது பிரபல விஷயங்களை மக்களிடம் பேசுவேன் என்பதை தெரிவித்து, வார்த்தைகளில் நன்றி சொல்ல முடியாத அளவிற்கு உங்கள் பணிகள் ஆழமானவை, அர்த்தமுள்ளவை. அவற்றிற்கு நான் தலைவணக்கம் செலுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.